சின்ன நடிகராக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்திட்டு நீங்க வந்து அவர் பணமா கேட்டாரு, வந்து நீ வந்து கவர் வை இதை வை நான் சொன்னார். இல்லை, நீ வந்தாலே அது பெரிய கௌரவம் தானே. அது சமூக ஊடகங்கள் அந்த பத்திரிகை அவர் கொடுத்தது வராமல் இருந்தா இவங்க வந்து எல்லாம் எங்க நான் வெளியூர்ல இருக்கோம், வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம், மஞ்சா குளிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவங்க வந்து கொடுத்தது எல்லாமே சமூக ஊடகங்கள்ல வந்ததுல இருந்து ஏன் போலன்னு கழுவி நெட்டிசன் கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலையை அவங்களுக்கு என்ன வேலை பண்றீங்க? ஒண்ணு தண்ணி அடிப்பீங்க, இந்த அடிப்பீங்க. 4 பேருக்கு நோட் புக் கொடுத்துட்டு உடனே நான் தான் கடை 7 வள்ளல் 8வது வள்ளல் 10வது வள்ளல்னு சொல்லிக்கிறீங்க. சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறீங்க, ஓடி போய் காப்பாற்றுறீங்க, இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க. ஆனால் நிஜத்தில் வந்து நீங்கள் ஒரு ஹிட்லர் மாதிரி அந்த குணத்தோடு தான் இருக்கீங்க. இவர் வந்து ஒரு ஏழை, அதாவது தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் சொல்கிறாரு. அது வசூல் பண்றது தப்பே இல்லை. என்ன அவர் வந்து குடிக்கிறது கேட்டாரா இல்ல கூத்தடிக்க கேட்டாரா? பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறாரு, பத்திரிகை தான் வைக்கிறாரு. நீங்க மனம் வந்து கொடுக்கறத வாங்கி பத்திரிகை கொடுக்கும் போது நல்ல ஆக்ட் கொடுக்குறாங்க, என்னமா ஆக்ட் கொடுக்கும் அப்படி கொஞ்சுறாங்க, தூக்கி வச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, உட்கார்ந்தெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அது சமூக ஊடகத்துல வந்து நீங்க அந்த போட்டோ போடுவாங்கல்ல, இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நினைப்பீங்க. என்ன மனுஷையா, நல்ல மனுஷையான்னு சொல்லுவீங்க. ஆனா இவனெல்லாம் மனுஷையான்னு இப்ப சொல்ல வேண்டியது. தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் அத்தனைக்கு தன்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு பிளைட் பிடிச்சி வந்து இங்க வர்றாருன்னா மேன்மை மக்கள்ங்கிறத அவர் நிரூபிச்சிட்டாரு. நீங்க அதை நிரூபிக்கவே இல்லையா யாரும்? சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது நம்மளோட மரியாதை அந்தஸ்து நம்மளோட பணத்தை வச்சுதான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. நீங்க இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிங் காங் அவரோட மகளுக்கு வந்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாரு. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரி மத்த நடிகர் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. அது ஒரு பேசு பொருளாச்சு இல்லையா? ஆமா. இங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அவர் ஒரு 300 படம் நடிச்சிருக்காரு. ஆமா. 300 படம் நடிச்ச அந்த நடிகர் பல கலைஞர்கள் கொண்டு போய் பத்திரிகை வைக்கிறாரு. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, ஓகே. ஆமா. சிவகார்த்திகேயன் வைக்கிறாரு, விஜய் சேதுபதிக்கு பத்திரிகை வைக்கிறாரு, அஜித் அவர்களுக்கு சுரேஷ் சந்திரா மூலமா கொடுத்து விடுறாரு, நிறைய நடிகர்களுக்கு வைக்கிறாரு இல்லையா? ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்தது பாத்தீங்கன்னா வெறும் விஷால் மட்டும் தான் வந்திருக்கிறாரு, பெரிய நடிகர்னு பார்த்தா. அது ஏன் சார் அந்த பாகுபாடு ஏன் பாக்குறாங்க? நீங்க எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு ஒரு கல்யாணம் நான் வரணுமா அப்படிங்கிற மனநிலையா? இவங்க என்னன்னா உங்களுக்கு வரும்போது பத்திரிகை வச்சாரு, பணம் கொடுத்துருவோம், இது கொடுத்துருவோம், அதோட முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வர்றதின் மூலமா தான் மரியாதைன்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க வர்றதன் மூலமா இவர் ஒரு இவ்வளவு செல்வாக்கு இருக்கான்னு நீங்க ஒண்ணு செல்வாக்கா உருவாயிரு போறதில்ல. நீங்க வர்றதன் மூலமா நீங்க உங்களுடைய பெருந்தன்மை காட்ட போறீங்க. ஒரு சின்ன நடிகரா இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்திட்டு நீங்க வந்து அவர் பணமா கேட்டாரு, வந்து நீ வந்து கவர் வை இதை வை நான் சொன்னார். இல்லை, நீ வந்தாலே அது பெரிய கௌரவம் தானே. அதுவே கூட நீங்க வர மாட்டீங்க. அது சக நடிகர், அதுக்கு சின்ன நடிகராங்கிறனால நீங்க சின்ன நடிகர் கிடையாது. அவன் நடிப்பு தானே. யார் நடிச்சாலும் நடிச்சான். கழுதை நடிச்சா நடிக்கும், அப்புறம் நாய் நடிக்கும், பன்னி நடிக்கும். அவர் ராமநாராயண் படத்தில் நடிச்சிருக்காரு. இல்லை விஜய் மட்டுமா நடிக்கிறாரு? நாய் நடிக்குது, நிறைய நடிக்க எல்லாமே நடிச்சிருக்கு ராமநாராயண் படத்துல. ஏன் உங்க யானையே ஐ லவ் யூ சொல்லுது ராமராஜன் படத்துல. இவங்கள அதிகமா, அதாவது அதனாலதான் ராமராஜன் சொல்லுவாரு, இந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார், அதை விட இவங்க தான் சார் என்னை காப்பாத்துறாங்க, என்னை வாழ வைக்கிறது தான் சார் அப்படின்றாரு. அது என்னமோ உண்மைதானே. இன்னைக்கு உண்மையை நிரூபிச்சிட்டீங்களா? நாய் வெடிகுண்டை தூக்கிட்டு போய் போடும். ஆமா, அது உண்மையை நீங்க நிரூபிச்சிட்டீங்களா? அதாவது நீங்க நன்றியோடு வர வேண்டாம் சார். ஒரு சக நடிகருடைய வீட்டு கல்யாணம் முடிஞ்சா வந்துடணும், அல்லது உங்க சார்பா அனுப்பி என்னத்துக்கு? அதுக்கு என்ன, அதுக்கு நேர்ல வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க நேர்ல ஒரு வாட்டி ஜஸ்ட் 5 நிமிஷம் வந்து நின்று போறதுனால ஒண்ணும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வரலாம், வாழ்த்துட்டு போகலாம். அவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. பல பேர்ட்டு பத்திரிகை கொடுத்துருக்கோம், பல பேர்ட்டு அந்த சமூக ஊடகம், அதை வந்து பத்திரிகை கொடுத்தது சமூக ஊடகங்கள்ல வந்தாச்சு சார். சமூக ஊடகங்கள்ல அந்த பத்திரிகை அவர் கொடுத்தது வராம இருந்தா இவங்க வந்து எல்லாம் எங்க நான் வெளியூர்ல இருக்கோம், வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம், மஞ்சா குளிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவங்க வந்து கொடுத்தது எல்லாமே சமூக ஊடகங்கள்ல வந்ததுல இருந்து ஏன் போலன்னு கழுவி நெட்டிசன் கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலையை அவங்களுக்கு என்ன வேலை பண்றீங்க? ஒண்ணு தண்ணி அடிப்பீங்க, இந்த அடிப்பீங்க, இதுதான். வேற என்ன அடிக்க போறீங்க? சும்மா இருந்தா ஒரு 5 நிமிஷம் வந்து போறதில்ல. என்ன உங்களுக்கு 5 நிமிஷம் தானே.
5 நிமிஷம் வரீங்க, ஒரு கார்ல எங்கேயோ போச்சு, ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டேன் நினைப்பேன், ஞாபகம் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வந்து நீங்க ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகலாமே. அது அப்படி வந்தாலே மிகப்பெரிய சிறப்பாச்சு, உங்களுக்கும் சிறப்பு. ஒரு நல்ல பெருந்தன்மை உள்ள நடிகரா இருக்காரு, சின்ன நடிகரா இருந்தாலும் மதிக்கிறாரு அப்படின்னு தெரியும். அது 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 ஜனங்க அது பேசு பொருளா இருக்கும். அது அந்த அளவுக்கு கூட நீங்க வந்து ஒரு இதுல வந்து நீங்க சிஎம் ஆவேன், பிஎம் ஆவேன், வெங்காயம் ஆவேன், வெள்ளை பூண்டாவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. 4 பேருக்கு நோட் புக் கொடுத்துட்டு உடனே நான் தான் கடை 7 வள்ளல், 8வது வள்ளல், 10வது வள்ளல்னு சொல்லிக்கிறீங்க. முதல்ல மனுஷனாங்கிறங்கப்பா. இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜேபிஆர் மகளோட கல்யாணம் நடக்குது. ஆமா, அதுக்கு டிப்டாப்பா பட்டு வெயிட்லாம் கட்டி இவரே மாப்பிள்ள மாதிரி போறாரு. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, அவர் தான் இவருக்கு யாரோ போனார், யாரோ மலையாளி ஒருத்தர், அவருக்கு பொங்கலுக்கு நீ எப்ப வேட்டி எல்லாம் கட்டிட்டு போற? தோழிக்காக. நான் என்ன கேக்குறேன்னா, ஜேபிஆர் வந்து தெரியும் ஒரு கல்வி தந்தை, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆமா, நீங்க ஜேபிஆரோட மகளோட கல்யாணத்துக்கு டிப்டாப்பா கிராண்டா போறீங்க. அவர் கிறிஸ்தவர், நீங்க இவர் கிறிஸ்தவர், நீங்க போறீங்க இல்லையா சார்? கிங்காங் நடிகரோட கல்யாணத்துக்கு போக உனக்கு என்ன பிரச்சனை? இதுல எதுக்கு நீ வந்து அரசியல் லோக பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் யாரும் மேலானவர்கள் கிடையாது, யாரும் கீழானவர்கள் கிடையாது, ஏன் பப்ளிசிட்டி பண்ற? அதுக்கு முதல்ல அந்த அர்த்தத்தை தெரியணும், முதல்ல அதை வாசிக்க தெரியணும். அன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் போது பால்ராஜ் அப்படின்றாரு. ஜெயராஜ் அவர் பேரு, ஜெபராஜ் ஜெயராஜ் அப்படி வரணும், அது சொல்லணும். திணறி திக்கி சொல்றாரு, அது சொல்றது அவன் நெட்டிசன்கள் இந்த பேர் இது என்னையா வாசிக்கிற நீ அப்படின்னு சொல்றானுங்க. அதாவது இந்த லட்சணத்துல இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அவர்கிட்ட போனால் நீங்கள் வந்து நிறைய இருக்கு. அவர் கிறிஸ்துவர் ஜேபிஆர், அது இல்லாமல் ஒன்றுக்குள்ள ஒன்று அவர் பெரிய ஆளு. இவர் என்ன பெரிய ஆளா? சின்ன ஆளு தானே. அப்புறம் ஏன் சார் நீங்க பிறப்புக்கும் எல்லாருக்கும் அந்த மாநாட்டுல வந்து பொருளை வசதி ஹஸ்கி வாய்ஸ்ல அவர்களே இவர்களெல்லாம் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படி திருக்குறள்ல இருந்தது. சரி, எங்கேயும் சொல்லுப்பா, அதை சொல்லி வைப்போம், ஒண்ணு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் ஆகும் அப்படிங்கறதுதான். இந்த மாதிரி முட்டாள் நடிகர்கள் பின்னாடி போற ரசிகர்கள் நினைச்சாதான் சார் பாவமா இருக்குது. ஏன்னா இயல்பாவே வந்து நீ ஜேபிஆரோட மக கல்யாணத்துக்கு நான் போவேன், கிங்காங்கோட கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், அவர் பெரிய ஆள், இவனா ஒரு ஆளான்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை எப்படி எடுத்துக்கணும்? இல்ல, ஒரு சினிமாவுக்கு வந்தது அந்த மனப்பான்மையோடு தாங்க சார். அதாவது இப்போ ஒரு சமயத்துல அவருடைய உதவியாளர் ஒருத்தரே சொன்னாரு, என்னங்க இப்படி இல்லைங்க, அவர் வந்து இப்போ புதுசா வர்ற டைரக்டர்கள் வர்றாங்கல்ல, இப்போ புதுசா தான் வர்றாங்க, பழைய ஆட்கள் வரல. புதுசா வர்றவங்க சீன் சொல்றாங்க, சார் இப்படி நிக்கிறீங்க, இப்படி வர்றீங்க, இப்படி இவெல்லாம் சொல்றதை கேட்க வேண்டியிருக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, 250 கோடி ரூபா வாங்குறேன், கோடி தான் கணக்கு, கோடின்னா பெருசாகுது, நீ உன்னுடைய வெற்றியை வச்சுதான் கணக்கே தவிர அதை ரஜினியை சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி ஆமா, அவர் வந்து நீங்க உழைப்பு தான் அது. அதை வந்து நீங்க ஒரு வாங்குற சம்பளத்துக்கு நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அவரை வந்து நீங்க சொன்ன உடனே புதுசு வர்றவன் போறவன்லாம் இப்ப என்ன புதுசா வர்றவன்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதா, எனக்கு நடிப்பை சொட்டிக்க தர்றதா அப்படின்னு கடுப்பாயிட்டு தான் அவனுக்கு தேவையில்லை அப்படின்றாரு அவர். இது அப்படியே நான் பார்த்தேன் சார், மூஞ்சி அப்படியே திரும்புது, அவரு அப்படியே கோபமா, சரி நான் பாக்குறேன். என்ன நீங்க ஒரு தொழிலா வர்றீங்க, அந்த தொழிலை சின்சியரா பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவரு ஜேபிஆர் பெரிய ஆள்னு அவரு போறீங்க, ஓகே, அவர்கிட்ட டாக்டர் நாளைக்கு டாக்டர் பட்டம் வாங்கலாம், வேற ஏதாச்சும் வாங்கலாம்னு வைங்க, அமௌண்ட் வாங்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா இவர்கிட்ட அமௌண்ட் நீங்க தர வேண்டாம். நீங்க பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, மனிதாபிமானம் உள்ளவர், வெங்காயம் உள்ளவர், வெள்ளை பூண்டு உள்ளவர்ன்றீங்க, வந்து நீங்க வந்து அவரை வந்து ஒரு கௌரவிக்க வேண்டியதான். கௌரவிக்க வேண்டாம், வந்து ஒரு கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனா போறோம். நீங்க வர்றதுனால அணில் குஞ்சுகள் அதிகமா என்ன அப்படி வந்தா என்ன ஆகும்னா பாவம், அவரை வராததும் நல்லதுதான். அங்க வந்திருந்தாங்கன்னா அணில் குஞ்சுங்கள்லாம் உள்ள பூந்த சீட்டுக்களை ஒடிச்சு சாப்பாட்டை எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த வகையில வந்து கிங்காங் தப்பிச்சான்னு வச்சுக்கலாம், இவர் வராதனால. சரி, மற்ற நடிகர்கள் வந்திருக்கலாம். சிவகார்த்திகேயனை போய் கூட்டு வீட்டுல போயிட்டு இன்வைட் பண்றாரு சார். ஆமா, அவரும் வரல. அவரு எங்க பிஸியா இருக்காரு. இப்ப அடுத்த விஜய் ஆயிட்டார்ல அவரு. அந்த விஜயுடைய குணமும் அது அவருக்கு வந்துச்சா? ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆமா, வந்துருது. அடுத்த விஜய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த குணம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல மனுஷன் தான், ஏன் இப்படி மாறினாலும் எனக்கு தெரியல. வந்திருக்கலாம். ஒரு சின்ன நடிகர்ல அவரும் ஒரு நடிகர், 300 படம் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாமே 50 படம் 60 படத்துல தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா அவன் தான் சீனியர். அதாவது இவர் 60 படம், அவர் 50 படம், அவர் 25 படம் 30 படம் இவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க. இவரே விஷாலே 30 படம் தான் பண்ணியிருக்காரு. இவர் தான் சீனியர், 300 படம் பண்ண ஆள் சீனியர். அப்போ நீங்க வந்து போறதுல என்ன சீனியர் இது வேண்டாம். ஒரு சக நடிகர் ஒரு கல்யாணம் பண்றார், போய் ஒரு வாழ்த்து வருவோம், அவ்வளவுதான். அந்த மனசு வேணும்.
இல்ல இப்ப விஜய் அந்த மனசு பாத்தீங்கன்னா சிஎம்க்கு அவசியமே அவர் வரவே தேவையில்லை சார். அவரே சொல்றாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, சிஎம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறாரு. ஆமா, நான் வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி கிளம்பி வந்தாருன்னு எனக்கு தெரியல. இந்த வயசுல கூட அவர் இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறாரு. டக்குன்னு என்ன மாதிரி ஆட்களுக்கு வரணும்னு அவசியம் இல்ல, என்னையும் மதிச்சு வராரு, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பேசுறாரு. அதான் சார் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற அதுதான். கீழ் மக்கள், அதாவது மேன்மக்கள் மீன்மக்கள் இவங்க தான். அது வேண்டாம். நம்ம மேன்மை மக்கள்ங்கிறத அவர் நிரூபிச்சிட்டாரு. நீங்க அதை நிரூபிக்கவே இல்லையே யாருமே. சினிமாவில் மட்டும்தான் நீங்க வந்து ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறீங்க, போடி போய் காப்பாத்துறீங்க, இதை பண்றீங்க அதை பண்றீங்க. ஆனா நிஜத்துல வந்து நீங்க அப்படியே ஒரு பூஸ்டுவாவையோ அப்படியே ஒரு ஹிட்லர் மாதிரி அந்த குணத்தோடு தான் இருக்கீங்க. யாரையும் மதிக்கிறது கிடையாது. அவனுக்கெல்லாம் என்னத்துக்கு, நான் போனா அவன் பெரிய ஆளாயிருவான், இவங்க வந்தா பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது. சில பேர் அவருக்கு ஏன் பதில் சொல்லணும், நான் பதில் சொன்னா அவன் பெரிய ஆளாயிருவாங்க. என்னத்த பெரிய ஆளாயிருவான் வெங்காயம், நீ போறதுனால அவனுக்கு ஒரு பெருமை, அவ்வளவுதான். நம்ம மதிச்சு வந்தாங்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க ஒன்றும் பண்ண போறதில்ல. இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த மேடையில மைக்க பிடிச்சிட்டாருன்னா, சக மனிதனுக்கு ஒண்ணுன்னா பொங்குவேன், சாமி எல்லாம் இல்ல அப்படிலாம் பொங்குற இந்த ஆட்கள் ஏன் விஜய் சேதுபதி ஏன் வந்தா வரலன்னு என்ன தெரியல எனக்கு. அதுதான் கேட்கறேன். என்னன்னா இருக்கிறதுல அதிகமா படம் வச்சிருக்கிற ஆள் அவர் தான். பாத்தீங்களா, ஒரு முறை கேட்டேன், எத்தனை சார் 20 படம் இருக்கு சார், சொல்லக்கூடாது, இப்போ வேணா 4 படம் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த படம் சொல்றேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதனால அன்னைக்கு எந்த கல்யாணம், ஏதாச்சும் கல்யாணம் இருந்தா அல்லது நீங்க இது பண்ண அது பணம்லாம் அனுப்பியிருப்பாரு. அது அதனால நல்ல இது எல்லாம் இருக்கு கரெக்டா. என் முன்னாடி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் முன்னாடி நிறைய பேர் உதவுறது பார்த்துருக்கேன். யாரும் ஒருத்தர் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வண்டி போட்டிருப்பார்ல, வண்டி போட்டு வண்டி ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து என் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கும்போது, நான் வண்டி ஒடிஞ்சு போச்சு தம்பி, இந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது. உடனே நான் அவனோட அஸ்டனை கூப்பிட்டு இவருக்கு ஒரு வண்டி வாங்கி அதுக்கு என்ன செலவு பண்ணிட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டார். அதை பார்த்து அந்த மனசுலாம் இருக்கு. ஆனா ஏன் வரலன்னு தெரியல. ஒருவேளை இவர் ஏதோ எந்த ஷூட்டிங்ல இருக்கா, அந்த ஷூட்டிங் எந்த ஷூட்டிங்ல இருக்கா தெரியல. இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து போன் பண்ணி பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். அப்புறம் இவர் மன்சூர் பேசினார் நினைக்கிறேன், வீடியோ போட்டு பேசியிருந்தாரு. மன்னிச்சுக்கப்பா நான் இங்கே இருக்கேன்பா அப்படின்னாரு, மதுரையில இருக்கேன்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு முறை ஏதோ ஒரு இப்போ இன்னொரு இது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இலங்கை தமிழர்களுக்கு யாரை எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு. அதுல விஜய் 500 ரூபாய் கொடுத்தாராம் சார். அதுல என்னன்னா ஒரு டிரைவர், ஆமா அது யார் டிரைவர்னு தெரியல, சத்யராஜ் டிரைவர் சொல்லலாம், அவர் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆமா, மன்சூர் அலிகார்னு அவர் பெரிய வில்லன் நடிகர், சாதாரண நடிகர், அவரே 25,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. சிம்பு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கு வந்து விஜய் கொடுக்கல. ஆமா, ரசிகர் மன்றம் 500 ரூபாய். ஏன்னா நீ 500 ரூபாய் கொடுக்குற, நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன செய்ய போற? மக்கள்கிட்ட வாங்க போறோம், நம்ம வாங்கிதானே பழக்கம். டிக்கெட்டா போட்டு வசூல் பண்ணோம், இப்ப வேற மாதிரி போட்டு வசூல் பண்ண வேண்டியதான். இன்னொன்னு, இந்த கல்யாணத்துல பெருசா பேசப்பட்ட பொருள் என்னன்னா, மொய் பணத்துக்காக தான் கிங் காங்கே வந்து இவ்வளவு எல்லாரையும் போய் கூட்டு எல்லாரையும் போயிட்டு கல்யாணத்தை நடத்துறாரு. அதுல என்ன சார் தப்பு? நீங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பராபரமா பெரிய பராபரமா கல்யாணம் பண்ணல. அதுக்காக வந்து ஆசைப்பட்டு, அதாவது நீங்க ஒரு பொண்ணை நல்ல சந்தோஷமா பெருசா கல்யாணம் பண்ணி நடத்தணும்னு பாக்குறாரு. ஒரு நமக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, வேற இன்னும் கொஞ்சம் யாராவது உதவுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு மற்ற எல்லா மதத்திலையும் சொல்ற விஷயம் தான், ஒரு பொண்ணு கல்யாணம்னா உடனே அதுக்கு உதவுங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அது அடக்கத்துக்கு உதவுங்க இதான் சொல்லுவாங்க. முஸ்லீம் அந்த குரான்லயும் அதெல்லாம் சொல்லுவாங்க, முஸ்லீம்லாம் சொல்லுவாங்க, மற்ற எல்லாமே இந்த மதத்திலையும் சொல்றாங்க. ஒரு குமரு பெண்ணுடைய கல்யாணம், சரி பாவம், நீங்க உங்களால முடிஞ்சது கொடுங்க, நீங்க கேட்காமலே கொடுக்கணும். அது அவருக்கு வசூல் பண்றதுதான் அப்படின்னு நீங்க சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அவன் என்ன விஜய் மாதிரி 250 கோடியா சம்பளம் வாங்குறாரு? அவர் வாங்குற சம்பளம் 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். இல்ல அதுவுமே விமர்சனம் ஆகுது. என்னன்னா, நீங்க வந்து இப்ப ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது. ஆமா, அது எல்லாருக்குமே தன் மகளை படாபரமா கட்டி கொடுக்கணும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நீங்க ஏன் வந்து கட்டி வாங்கி கடனுக்கு வாங்கி ஏன் இவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? நாளைக்கு உங்களுக்கு நீங்க தானே கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து அவர் தன்னுடைய மகளை நல்லா சந்தோஷமா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு தந்தையா ஒரு தந்தை. எல்லோருமே ஒரு சில பேர் பாருங்க, ரொம்ப முடியலைன்னா எப்படியாவது, நானும் பல இடங்களை பார்த்துருக்கோம், பள்ளிவாசல்ல அங்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பேப்பர் அடிச்சு நிற்பாங்க. அதாவது சில பள்ளிவாசல்ல இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவுங்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க அங்கே கொடுக்கும்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், நானே ஏத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் புண்ணியம் தான் சார். இதை வந்து நீ ஏன் பண்ற அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தன்னால ஒரு அப்பாவா தன்னுடைய மகளுக்கு ஒரு சிறப்பாக கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு. அது தனக்கு தான் ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள் தெரியுமே, அவங்க தான் ஒரு பெரிய கடல் மாதிரி வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அவர் என்ன சொல்றாரு, வந்து வாழ்த்துனா போறோம்னு தான் சொல்லியிருக்காரு.
அந்த வந்து வாழ்த்து தான் கேட்டிருக்காரு. நீங்க அதாவது இது இங்கே மட்டும் இல்ல, அது வந்து இது என்ன தெரிஞ்சு தான் சொல்றீங்க. பல பேருக்கு நீ அவர் கல்யாணம் வசூல் பண்றதும் கேட்குறான்னு நமக்கு தெரியாம பல அதிகாரிகள்லாம் தன்னுடைய இப்போ மகள்கள் கல்யாணம்னா பெரிய பெரிய அதிகாரிலாம் பார்த்து வசூல் பண்றாங்களே, பெரிய பெரிய பண முதலைகளை எல்லாம் பார்த்து வசூல் பண்றாங்களே, அதை வச்சு என்ன பண்றீங்க? பிஎம் கேர் வசூல் பண்ணார்ல நம்ம இவரு, அது என்ன, அதை யாரு எதுல சொல்லுங்க. பிஎம் கேர் வந்து அவர் ஏழை என்ன வசூல் பண்ணாரு, அதை பத்தி நீங்க கேட்பீங்களா? ஏன் வசூல் பண்ணீங்க, நீங்க ஏழையா, ஆடம்பரம் யார் உங்களை செலவு பண்ண சொன்னாங்களா? இல்லையா. பிஎம் கேர் வந்து நீங்க செலவு பண்றது கேட்கறேன்னு சொன்னாரு, கொடுத்தாங்க. அதை பத்தி பேசல ஐயா. இவர் வந்து ஒரு ஏழை, அதாவது தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி தரணும் சொல்றாரு, அது வசூல் பண்றது தப்பே இல்லை. என்ன அவர் வந்து குடிக்கிறது கேட்டாரா, இல்ல கூத்தடிக்க கேட்டாரா? பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு, பத்திரிக்கை தான் வைக்கிறாரு. நீங்க மனம் வந்து கொடுக்கறத வாங்கிக்கிறார். இதுதான் லாஜிக். ஒரு 500 பேர் எதிர்பார்த்தா ஆனா 15,000 கிட்ட வந்துட்டாங்க. ஆமா, அது என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மண்டபங்கிறது ஒரு சின்ன அளவுல தான் பிடிச்சிருப்பாரு சார். ஆமா, பிடிச்சிருக்காரு. அவ வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்கள, சாப்பாடு ஏதாவது கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவர் சமாளிச்சிருக்காரு. அதுக்காக கொஞ்சம் வேற இது பண்ணிரு. அதாவது நீங்க ஒரு நடிகர்கள், நீங்க எனக்கு கல்யாணம் நமக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பல நடிகர்கள் வந்து பத்திரிகை கொடுக்க போகும்போது கல்யாணத்துக்கு வசூல் பண்ண வந்துட்டாரா அப்படின்பாங்க. போகும்போது சரி கொடுத்து அனுப்புவன, அவங்க நிப்பாட்டி கொடுத்து அனுப்பு அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் பல தடவை கேட்டிருக்கேன். அதனால என் பையன் கல்யாணத்துக்கு எந்த நடிகரும் ஒன்று பார்த்ததே கிடையாது. எந்த நடிகரும் பார்த்தது. ஆமா, ஒருத்தர் வீட்டுக்கு போனாலே வந்துட்டான் கடன் வாங்க. ஆமா, அதனால வந்து நான் என் பையனுக்கு வந்து கிராண்டியரா நான் செலவு பண்ணி தான் பண்ணேன். என் பையன் இதுல கால் சென்டர் அவன் செலவு பண்ணி தான் பண்ணான். பத்திரிகை வச்சது 2 பேரு. திடீர்னு அந்த பக்கம் வந்து அவர் பிஆர் ஒருத்தர் வந்து இவருக்கு சரவணன் சாருக்கு ஒன்று வச்சிருவோம் அப்படின்னு, ஏவிஎம் சார் ஓகே ஓகே அவர் பிஆர் சொன்னதுனால அவர் இவருக்கு எஸ்பிஎம் வச்சிருக்கோம். ஓகே வந்தாங்களா சார்? எஸ்பிஎம் வந்தார். சரவணன் சார் நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காரு. சரவணன் சார் ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பினார், வாழ்த்துக்கள் செய்தி. அது என்ன மார்வாடி வாங்க மாட்டார் அந்த வாழ்த்தை, அடகு கூட வைக்க முடியல. ஆனா அது ஏவிஎம் இவர் நம்ம எஸ்பிஎம் சார் அவர்கிட்ட என்னன்னா, நீங்க ஒரு பத்திரிகை கொடுத்தீங்கன்னா 7 கடல் 7 மலை தாண்டி இருக்கேன்னாலும் வந்துடுவார். அது வந்து திமுக இருந்த ஒருத்தர், அப்பாவுடைய, அதான் அவங்க அப்பா வந்து சுப்பையான்னு அந்த காலத்துல இருந்து ஒரு பெரியார் கட்சியில இருந்து வந்தவர், திமுக மிக முக்கியமான இதுல இருந்தவர். அவர் வந்து என்ன, நீங்க எங்க வச்சாலும் கூட வந்துடுவார். பாத்தீங்களா, கரெக்டா வந்தார் சார். வந்து ஒரு வெள்ளிக்கிண்ணம் வச்சு ஒரு வாழ்த்தி, எவ்வளவு பெரிய சிறப்பு. நீங்க வந்து அவர் வந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம் தானே சார். எஸ்பிஎம் சார் வந்துட்டார் டக் டக்குன்னு வந்து எல்லோருட்டையும் போட்டோ எடுத்து இது பண்ணி, இதுதான் சார். நீங்க வந்து அவ்வளவு கூட வர முடியலன்னா நீ என்னத்துக்கு பெரிய மனுஷன் சொல்லிக்கிறீங்க. இப்போ தான் மகளுக்கு வந்து கிங்காங் அவர்கள் நினைச்சபடி கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஆமா, நாம இவ்வளவு பெரிய நடிகர்களை போய் இன்வைட் பண்ணியும் ஒருத்தனை நம்மளை மதிக்கலைங்கிறது, அப்ப நம்ம இந்த இடத்துலதான் இருக்கோம், நம்மளோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறது வருத்தம் இருக்குதானே சார்? ஆமா சார், நம்ம எந்த அளவுக்கு என் மேல மரியாதை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா பத்திரிகை கொடுக்கும் போது நல்ல ஆக்ட் கொடுக்குறாங்க, என்னமா ஆக்ட் கொடுக்கும், அப்படியே கொஞ்சுறாங்க, தூக்கி வச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, உட்கார்ந்தெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அதாவது சமூக ஊடகத்துல வந்து நீங்க அந்த போட்டோ போடுவாங்கல்ல, இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நினைப்பீங்க. என்ன மனுஷையா, நல்ல மனுஷையான்னு சொல்லுவீங்க. ஆனா இவனெல்லாம் மனுஷையான்னு இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. மனுஷனா யா இவன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. எவன் போட்டோ போட்டோம் அத்தனை பேருக்கும். அப்போ இந்த கிங்காங்க கூட அவங்க தன்னோட விளம்பரத்துக்கு பயன்படுத்தினாங்க நடிகர்கள்லாம், அப்படிதான் தோணுது. அப்படிதான் ஒரு அன்பு மரியாதை இருந்தா கிங்காங் நீங்க எல்லாம் வரணுமா, முதல்ல நான் உங்க வீட்டுல வரம்பா அப்படின்ட்டு வந்து போகணும். அதுக்கெல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும், மனசனா இருக்கணும், மனசு வேணும். இப்போ விஜயில இருந்து சின்ன நடிகர் வரைக்கும் கிங்காங்க மதிக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவரோட ஸ்டேட்டஸ், அந்தஸ்து. ஆமா, அதுதான். இவரெல்லாம் ஒரு நடிகரா இவரெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் போய் அங்கே போயிட்டு அது ஏதோ சாதாரணமா இருக்கும். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய கிராண்டியரா ஒரு பெரிய மண்டபம் இருந்தா அந்த ஸ்ரீவாரு அந்த மாதிரி இருந்தா போய் நம்ம வந்து அப்படியே ஸ்டைலா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ரெட் கார்பெட், ஆமா, ஒரு 20 பிளாக் கேட்ஸ், ஆமா, அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து சாதாரண ஏதாச்சும் ஒரு சின்ன மண்டபம் வச்சிருப்பாரு, அங்கெல்லாம் போனா நல்லா இருக்காது, நமக்கு கூட்டம் சேர்ந்துடும். இவனுக்கு சொல்லுவாங்க, ஏற்கனவே இவங்களுக்கு கூட்டம் அலர்ஜி வேற, அதான் சொல்லுவாங்க. ஆமா, எங்க ஆள் இறங்கினாருன்னா கூட்டம் அள்ளிரும். ஆமா, அள்ளிரும். அதான் அள்ளிருத, கொடி அள்ளுது, கம்பம் அள்ளுது, எல்லாம் அள்ளிட்டு போகுது. அதான் அள்ளிருது அது. அந்த மாதிரிதான். அதாவது மனசு இருக்கணும். அது யாரா இருந்தாலும், எந்த நடிகரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், உங்களுக்கு பத்திரிகை வந்து வச்ச பிறகு போயிடணும். அல்லது
உங்க சார்பா உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வரணும். டிரைவர் அனுப்புறது வேலைக்காரர் டிரைவர்லாம் இல்ல சார், உங்க மனைவி வரணும் சார். அப்படி அனுப்புறாங்க. ஆமா, அத சொல்றேன். அவன் டிரைவர் அனுப்பி என்னத்துக்கு? அதாவது ஒரு சில இடங்கள்ல அவங்க போகாத பட்சத்துல அவங்க மனைவியும் மகனையும் அனுப்பாங்க. இப்போ சிஎம் வந்து ஒன்னும் வரவே தேவையில்லை. அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு மா சுப்பிரமணியம் அவரு மிகப்பெரிய அமைச்சர். அவரு அப்ப வேற யாராவது அமைச்சர் வந்தாலும் போறோம், அதுவே மிகப்பெரியது. ஆனா அவரே வர்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய மனசு. இன்னைக்கு பேசு பொருள் பாருங்க, நடிகர்கள்லாம் வந்து எல்லாரும் காரி துப்புறாங்க, சிஎம் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னையா அவ்வளவு பெரிய மனுஷன் சிஎம், இந்த நாட்டுக்கே தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன். அத்தனைக்கு தன்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபிளைட் பிடிச்சி வந்து இங்க வர்றாருன்னா அசதியில இருப்பாங்க சில பேர். அது வந்து இந்த வயசுல ஒரு அசதியா ப்ரோக்ராம் கலந்துட்டு அப்புறம் ஃபிளைட்ல வந்து இறங்கி மறுபடியும் கார்ல வந்து எவ்வளவு அசதி இருக்கு. ஆனாலும் கூட மலர்ச்சியோடு வந்து வாழ்த்தி போறதுன்னு ஒரு பெரிய மனசு வேணும். அதான் மேன்மக்கள். கெட்டாலும் மேன்மக்கள் நம்ம கெட்டவன் மேன்மக்கள் சொல்லிட்டு சுத்துறான் சில பேர். இல்ல இந்த இடத்துல கிங்காங்கோட மனசாட்சி என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, பிறப்புக்கு எல்லாம் உயிருக்குன்னு சொல்லி உங்க வீட்டுல எழுதி போடாதீங்களா, அதை நீங்க செயல்படுத்துங்க, உங்க மனசுல அதை நிலைநிறுத்துங்க. அதுதான் அதெல்லாம் சும்மா திருவள்ளுவர் சொன்னாருன்னு இவங்க சொல்லிட்டு சுத்துறதை தவிர, அதாவது பெரியாரு காட்டுறது இவங்கெல்லாம் நான் இவங்களுடைய இது போறேன்னா அவங்கள பத்தி முதல்ல உனக்கே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. படம் மட்டும் தான் தெரியும். இவர் பெரியார் ஆகலாம், இவர் காமராஜர், இவர். ஆனா அவங்களுடைய லைஃப் என்ன, எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு விளம்பரத்துக்காக தான். அதான் சொல்லுவார்ல இதுல நம்ம கரகாட்டக்காரன்ல, என்ன அது சும்மா ஒரு விளம்பரத்துக்காக தான். அப்படிதான் இவங்க பெரியாரையும் அண்ணாவையும் எல்லாரும் இழுத்துக்கிறது விளம்பரத்துக்காக.